வெல்கம் டு ஒகாயோ. இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா டேங்க் லேண்ட் ஷார்ட் மாஸ்டர் ஜஸ்ட் ஒன் டே நார்மல் லைஃப் அப்படின்ற மண்ணோட சாப்டர் லெவலில் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட ஸ்டார்டிங்லே என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையா? என்னது நம்மளோட ப்ராசஸ்க்குள்ளே ஒரு இன்ட்ரோடர் இருக்கானா? ஆமாம் நம்ம ப்ராசஸ்க்குள்ளே ஒரு ஸ்பை வந்திருக்கான். நீங்கள் அவனை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? எத்தனை பேர் அங்கே இருக்காங்க? அங்கே கிட்டத்தட்ட 300 வாரியர்ஸ் இருக்காங்க. அவனை லீட் பண்ணுறது இன்குமாக். பிளாக் ஸ்வாட் செட்டோட லீடர் அங்கே வழி நடத்திக்கிட்டு இருக்கான். டேயுல் செட்டு. அவங்களுக்கு இந்த இடம் எப்படி தெரிஞ்சிச்சு? அதோட அவங்க சாச்சானல் இல்லாமல் இங்கே எப்படி இருக்காங்க? இல்யூஷன் டோம், 7 லாக்ஸ், இதுக்குள்ளே இருக்கிற இடம் ஒரு மறைக்கப்பட்ட இடம். இது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு? சரி, அப்படின்னா நமக்கு டைம் இல்லை, அவங்கள நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும். ஆனால் அதை பற்றி என்னாச்சு கேஸ்டர் ஜேகல்? இது நடக்கும்னு நான் ஒருபோதும் நினச்சது கூட இல்லை. அந்த இன்ட்ரூடர் இன்னர் இல்யூஷன் பேரியருக்குள்ளே நுழைஞ்சிட்டானுங்க. அதாவது கூபாய்ஸ் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல. உங்களுக்கு தெரியும் அந்த இடத்த பற்றி. நாங்கள் கூட அந்த இடத்துல இன்வால்வ் ஆக முடியாது. அதனால கூபாய்சன் பேட்டில் கலந்துக்கிற ஒவ்வொரு லீடர் மட்டும்தான் இதை கவனிச்சுக்கிறோம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். நம்மளால் செய்ய முடிஞ்சதெல்லாம் மீத இருக்கிறவங்க பாதுகாப்பாக வெளியே வரணும். நம்ம ஹீரோவும் அங்கே வந்த எல்லாத்தையும் அந்த விஷ நீடியில் வச்சு ஈஸியாக முடிச்சு விட்டுறியான். அப்படின்னா நீ கடைசியாக இருக்கிற இடம் இதுதானா? மை யங்கஸ்ட், நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவன் பின்னாடி இருக்கிற தழும்பை பார்த்தா அவன் கவு ஹேர் நீடில் அட்டாக் பண்ணப்பட்டிருப்பான் போல. இந்த இடத்துல பேட்டில் நடந்த மாதிரி எந்த அறிகுறியுமே இல்லை. அப்படின்னா இது ஒன் சைடட் பேட்டில் தான். செக் லீடர் மாக் ஏதோ ஒரு விஷத்தால ஒரு வாரியரோட உயிர் போச்சுன. அது எப்படி இருக்கும்? அட்டென்ஷன் வாரியர், அந்த மலையை தேடுங்க. அங்க இருக்கிற வாரியர் எலிங்களை பிடிச்சு கொள்ளுங்க. நம்ம வர்றதை பார்த்து சில பேர் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. அவனுங்க யாருனாச்சும் கண்டுபிடிச்சிங்கன்னா இங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. யாருனாச்சும் டேங்க் நேம் வச்சிருந்தானுங்கன்னா அவனுங்களை அந்த டாங் மவுண்டன்ல இருந்து வெளியே வரவே விடக்கூடாது. சீனியர் பிரதர், நம்மளோட செக்ட் லீடர் இன்னைக்கு ரொம்பவே பதற்றமா இல்லை? ஆமாம், எப்பயும் போலதான். அவன் நடந்ததை மறைக்காமல் எப்பயும் போல உண்மையாக இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நான் கெஸ்ட் பண்ணுறபடி இருந்தா இப்போ நம்ம பார்த்துமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க அனுப்பிச்ச ஒரு ஸ்பையாக இருக்கணும். ஓ, அவன் மேலே ஒரு விஷ நீடில் பட்டிருந்த அறிகுறி இருந்துச்சு. ஆனால் எந்த பேட்டில் தடமும் இல்லையே. என்னதான் அவன் செத்துருந்தாலும் அவன் மேலே ஒரு ஊசியோட தடம் தான் இருந்துச்சு. எப்படி அவன் ஈஸியாக செத்துருப்பியான்? இதுதான் டேங்க் லைனோட பவர். ஏன்னா அவனுங்க மார்ஷியல் பவரை வச்சு எவனை வேணா எப்போ வேணா கொன்றுவானுங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஈவன் இறக்க எதுவுமே இருக்காது. நீங்க அவங்கள எப்பனாச்சும் பார்த்தீங்கன்னா அவங்க மறைச்சு வச்சிருக்கிற ஆயுதத்துக்கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாரு ஜூனியர். ஓகே சீனியர், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவனு பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு நீடில் அவன் மேலே விழுகுது. ஜூனியர் பிரதர், இது கவு ஹேர் நீடில் தானே? நம்மளை எவனோ அட்டாக் பண்ணுறியான். நம்ம ஆம்பூஸ் ஆயிட்டோம். ரெடியா இருங்க. நீ முன்னாடி வா. ஏன் கோலை மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? சீனியர் பிரதர். ஜூனியர் பிரதர், பார்த்துருங்க, உங்களோட பாதுகாப்பை குறைக்காதீங்க. அது இல்லை சீனியர் பிரதர், கொஞ்சம் மேலே பாருங்க. கடவுளே, இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மேலெல்லாம் விஷம் விழுகுது. அவனுங்களும் வழியில் துடிக்க கடைசியாக பார்த்தா நம்ம ஹீரோ தாங்க இருக்கான். அவனை அந்த நீடில் வச்சு எல்லாத்தையும் கொண்டிருக்கான். இந்த குடல்களை எரிக்க விஷம் நான் நினச்சதை விட ரொம்பவே ஆபத்தாக தான் இருக்குது. என்கிட்ட போதுமான விஷம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கனை நான் பார்த்துக்க முடியும். என்னோட ட்ரெஜெக்டரி விஷனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த கவுகார் நீடில் யூஸ் பண்ண எனக்கு நிறையாவே இன்டர்னல் எனர்ஜி தேவைப்படலை. இது ஒரு நல்ல காம்பினேஷன். சரி, இப்போ போய் ஈஸ்டில் இருக்கிற கொஞ்சம் முட்டாளங்களை பார்ப்போம். என்ன சர்ச் பண்ண போன பார்ட்டியை இறந்துட்டாங்களா? ஆமாம் சார், கவுகார் நீடிலேருந்து வந்த அடையாளத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை சார். அதோட அட்டாக் பண்ணவங்க சந்தேகமே இல்லாமல் சான்மே விஷத்தை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருந்திருக்காங்க. எந்த அதில் பாரபட்சமும் இல்லை. செட் லீடர் மாக் இது அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்ல வரதுக்குள்ளேயுமே சார் வெஸ்ட் ஸ்கவுட்டு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயுமே சார் ஈஸ்ட் ஸ்கவுட்டையும் எவனே முடிச்சு விட்டியான் சார். ஒரு குரூப்பு கூட இங்கே சர்வே ஆகலை. அப்படின்னா இப்போ இங்கே நம்ம மட்டும்தான் உயிரோடு இருக்கோம். நம்ம தேட ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு. நம்ம அவன் செய்கிற தந்திரத்திலேயே கிட்டத்தட்ட 200 வீரர்ஸை இறந்துட்டோம். இதெல்லாம் ஒரே ஒரு பர்சன் தான் செய்கிறானா? கேப்டன் மாக். சும்மா ஓடிக்கிட்டு இருக்கிற பையங்க இந்த மாதிரிலாம் செஞ்சாங்கன்னு சொல்ல அது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இது ஒன்றும் ஒரு கேண்டிடேட்டோட செயல் கிடையாது. இது டேங்க்லானோட ஒரு மாஸ்டர் இங்கே வந்திருக்கணும். அதோட அவரால் நாங்கள் வேட்டையாடப்பட்டுக்கிட்டு இருக்கோம். செக் லீடர் ஜியும் என்னோட எல்லா அத்தாரிட்டியும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ அவன் நம்மளை ஆம்புஸ் பண்ணும்போது நான் அவளை அட்டாக் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களா? ஆமாம், ஏன்னா இதுக்கு மேலே நான் டிசபிள்ஸை இழக்க விரும்பலை. அதனால புரிஞ்சுக்கங்க. அவங்களும் தண்ணியில் நடந்து போயிட்டு இருக்கானுங்க. அந்த கமாண்டாவும் நான் எந்த பிரசன்ஸையும் உணர மாட்டேங்கிறேன். இங்கே நடக்கிறத தவிர சூரியன் மறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் நைட் ஆயிரும். அதுக்குள்ளேயும் நம்மளை ஹண்ட் பண்ணுறவங்கள நம்ம கண்டுபிடிக்கலன்னா அவங்களால நம்ம தோக்குற நிலைமை ரொம்பவே கூட்டிகிட்டு தான் இருக்கும். நாங்கள் சின்ன லாபம் கூட இல்லாமல் இந்த இடத்துல தோத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ இங்கேருந்து பின்வாங்கி கூட்டத்தை கூட்டுறது எனக்கு தெரிஞ்சு நல்ல யோசனையாக இருக்கும். நம்ம இங்கேருந்து 2 மணி நேரத்தில் போயிடுவோம். அது யார் சொன்னா? உங்களை இங்கேருந்து போக விடுறேன்னு சொல்லவே இல்லையே. அவன் எப்போ வந்தியா? நான் எதையுமே சென்ஸே பண்ணலையே. வெயிட், ஒரு நிமிஷம்.
எல்லாரும் பின்னாடி போங்க அப்படின்னு அவர் திரும்பி பார்க்கறதுக்குள்ளயுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திரும்பி பார்க்கறதுக்குள்ளயுமே அங்க இருக்கிற எல்லா வாரியர்ஸையுமே பாய்சன் பண்ணிட்டியா நம்ம ஹீரோ. நான் இதை வந்ததை சென்ஸ் கூட பண்ணல, நீ தான் இவங்களோட லீடரா? என்னோட சென்சஸ்லாம் என்னை அலாட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு, ஆனால் இவன் கீழே வந்ததை என்னால் நோட்டீஸ் கூட பண்ண முடியல. அப்போ இவ்வளோ நேரமும் இவன் தான் இருந்திருக்கான். இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்குமே எங்கள் டிசபிள்ஸ் எல்லாரும் இறந்ததுக்கு இவன் தான் காரணம். ஆனால் இவன் ரொம்பவே எங்கே இருக்கானே, இவன் எப்படி அந்த மாஸ்டர் மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு அவன் நினைக்கும் போதே அங்கேருந்து இந்த பாய்சன் வருது. என்னால் ஆப்ஜெக்டை மேனிப்புலேட் பண்ண முடியாது. நோ, இம்பாசிபிள். இந்த லெவலான பவரை வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிரான்ஜெண்டர் லெவலில் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இவன் நெக்ஸ்ட் அட்டாக்கை யூஸ் பண்ணாமல் அந்த நீடில் எடுக்கிறதே இருந்திருக்கான். அப்போ இவனுக்கு அதிகமான இன்டர்னல் எனர்ஜி யூஸ் ஆயிருக்கும் போல. அவன் வெளியே வந்து அவனோட ஹிடன் பவரை அவன் விட்டு கொடுத்துட்டான். எவ்வளோ திமிரானவன், உன்னோட வயசுக்கு நீ ரொம்பவே சாதிச்சிட்ட. நான் டேங்க்லான்குள்ளே இப்படிப்பட்ட ஒருத்தவன் இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. அதுக்கு இப்போ என்ன மேட்ரு? சீக்கிரமாக ஒருத்தர் இறந்து போக போகிறாரு. அவருக்கு என் பேரை சொல்ல என்ன அவசியம் இருக்குது? சின்ன பையா, உனக்கு என்ன சாகணும்னு ஆசை கேட்குறியா? சரி, அந்த ஆசையை ரொம்பவே கோபமாகவும் கேட்ட, அந்த ஆசையை நீ வாங்கிக்க. நான் இப்போ உன்னைய கொல்ல போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண வரையான். அவனும் அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணிட்டு வரையான். நம்ம ஹீரோவும் சிங்கிள் ஹேண்ட்லேயே தடுத்துறியாத. என்னோட ஃபுல் பவர் பாம் டெக்னிக்கை இவன் இந்த ஏஜ்லேயே தடுத்துட்டானா? ஹே ஹே ஹே, இது ஒன்றும் உன்னோட ஃபுல் பவர்னு சொன்னாத. ஏன்னா நீ கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்க, இன்னும் பயங்கரமாக என்னை ஹிட் பண்ணு, உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது.